விஜய்க்கு வெண்ணிலா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், விஜய் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு போ, நானும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, நாங்கள் ஒரு சின்ன வேலையாக வந்த இடத்துல காவேரி பார்த்தேன். ஆனால் காவேரி என்கிட்ட பேசாமே அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டாலே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் விளையாடாத, காவேரி நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீயே காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்கிற, அப்புறம் நான் காஞ்சிபுரத்தில் வந்த இடத்துல தான் காவேரியை பார்த்தா வந்துட்டு பேசாமையே ஒரு மாதிரி கிராஸ் ஆகிட்டு போனால் நானும் ஹாய் ஹாய்ன்னு சொன்னேன். பார்த்துட்டு யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விளையாடாத, நீ காவேரி மாதிரி வேறு யாரையோ பார்த்துருப்பியா இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் கிடையவே கிடையாது, காவேரி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீ இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கேட்குற, நீ இங்கே காஞ்சிபுரத்தில் தான் இருக்க, அப்புறம் எதுக்கு காவேரியை நீ பாத்தியான்னு திரும்ப திரும்ப தந்தரவை கேட்குற, என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் கடத்திரு பக்கத்துலன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் எங்கப்பா வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, தெரியுமா தெரியாதா உனக்கு? இல்லையாப்பா தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆனதில் வந்துட்டு அவள் தவறிட்டான்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நானும் வந்து ரொம்ப முடியாமல் தான் இருந்து நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் தாத்தாவும் பாட்டி இப்படின்னு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ அவள் கன்சீவாக இருந்தான்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தது, அவளை தான் ஸ்கூலுக்கு தான் அங்கே தான் அனுப்பிச்சிருக்கேன், காஞ்சிபுரத்து ஸ்கூலில் தான் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மறக்க முடியாமல் தான் நாங்கள் வீடே ஷிஃப்ட் பண்ணி இங்கே காஞ்சிபுரத்தில் வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கட்டணே என்னப்பா இப்படி சொல்கிற நீயே, ஆனால் நான் இன்றைக்கி காவேரியை பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடாத அப்படின்னு சொல்லி. விளையாடவில்ல, இல்லை விளையாடுற விஷயமா அது, ஒரு வேளை வந்துட்டு உங்கள்கிட்ட தப்பாக்கி இது சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, சரி எந்த இடத்துல நீ பார்த்தேன்னு வா சொல்லுவான்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே தான் கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு விஜய் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு, இவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ தாங்க புதுசாக குடி வந்திருக்காங்க, இங்கே பக்கத்தில் தெருவில் தான் இருக்காங்க, அந்த பொண்ணு இங்கே பக்கத்தில் ஸ்கூலில் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே ஷாக் ஆகுது. பக்கத்தில் இந்த தெருவில் எந்த வீடுன்னு தெரியலையே, நம்ம அக்கம் பக்கத்தில் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனே வந்து வெண்ணிலா ஒரு பக்கம், இங்கே விஜய் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் வீடு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அப்போ கரெக்டாக வந்து ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சார் யார் இந்நேரத்தில் வந்துட்டு ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா விஜயை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுது. வெண்ணிலாவுக்கு கால் பண்ணி விஜய் வந்து இந்த வீட்டுக்கு வாங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் வெண்ணிலாவும் வந்துடுறாங்க. வெண்ணிலாவும் விஜய் வந்ததை பார்த்தோன்னே, ஒரு விஜய் நீங்கள் எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயை பார்த்து. நான்லாம் நல்லா இருக்காங்க அத்தை, ஆனால் எதுக்காக வந்துட்டு இப்படி போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வந்துட்டு காவேரி உயிரோடு இருக்கா ஆனால் வந்துட்டு இறந்துட்டான்னு எதுக்கு போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அதை வந்து தம்பி அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வெண்ணிலா வந்துட்டு, ஏங்க ஆண்டி இப்படி சொன்னீங்க, விஜய் வெண்ணிலாவை எப்படி வந்துட்டு ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தெரியும்ல, அப்படி அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பிறந்துச்சு, இதுக்கப்புறம் 2 பேர்த்தி பிரித்து வச்சு என்ன ஆகிற போகுது, எதுக்காக அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி மேலே கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் பொறுப்பு கிடையாதா, அப்புறம் வேறு என்ன சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சாரதா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே, எதுக்காக எங்கள் பாட்டியும் தாத்தா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள், அவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே தவறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவங்க என்கிட்ட வந்துட்டு காவேரி தவறிட்டான்னு சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட நான் தவறிடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ, அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் வேறங்க ஆண்டி, எதேச்சியாக தான் வந்து வெண்ணிலா அங்கே வந்திருந்தா, வந்த இடத்துல தான் நம்ம காவேரியை பார்த்துருப்பா போல இருக்குது, பார்த்ததெல்லாம் சொன்னால், அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆச்சு எதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் எல்லாம் வந்து விசாரிக்கிறப்போ தான் தெரிஞ்சது காவேரி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு காவேரி பார்த்தே ஆகணும், எந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இது மாதிரி ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே, இங்கே தான் நம்ம பாப்பாவும் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அவள் தான் வந்துட்டு 4 நாளைக்கு முன்னாடி வேறு கனவுல பார்த்தவங்களே நான் நேரில் பார்த்தேமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களை தான் நேரில் பார்த்துருப்பாளோ, ஆனால் அவளுக்கு சுத்தமாக ஞாபகமே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதான் சொன்னனே, நம்மளே எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சுத்தமாகவே கல்யாணம் ஆன விஷயம் உங்களை எல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அடிக்கடி வந்து விஜயின் பேர் கேட்ட ஒரு மாதிரி ஆகுதுன்னு வேணா என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கனவுல வந்துட்டு தாத்தா பாட்டி நீங்கள் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறதா வந்து சொன்னான். ஆனால் அவள் வந்து திரும்ப திரும்ப கேட்டால், எனக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், ஆனால் நீங்களே எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிவின் மாப்பிளையும் வந்தார், வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து கேட்டப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் சரி ஓகே எதுவுமே ரீச்சே பண்ண முடியல அப்படிங்கிறனால தான் எதுவுமே நான் சொல்லலை, ஆனால் இதுக்கப்புறம் நான் மறைச்சி வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் சொல்லத்தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் காவேரியும் நீங்களும் சேர்ந்து வாழணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதாங்க அத்தை, ஆனால் எங்கள் தாத்தா இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, அவர் நம்ம சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற வெண்ணிலா, விடு விஜய், அதான் இப்போ காவேரி கிடச்சிட்டா இல்லை, மேற்கொண்டு சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழ்கிறத பாருங்கள், அதை விட்டுட்டு மறுபடியும் போய் தாத்தாட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காத, அதான் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, தாத்தா வந்து உங்கள் மேலே
மேலே வச்சுக்கிற பாசத்தினால தான் எதுவும் ஆயிடக்கூடாது இந்த பசுபதினால அப்படிங்கிறனால தான் பண்ணிட்டாரு விடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் இன்னைக்கு காவேரி ஸ்கூல்லேயே வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள அது வந்து அப்படின்னு சொல்லப்போ ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை அவகிட்ட நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நானே எடுத்து சொல்கிறேன், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதே டைமில் சமயத்தில் நீங்கள் வீட்லேயே ஆட்டி இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். ஒரு 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 மாதம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது காவிரிகிட்ட சொல்லி எல்லாம் புரிய வச்சு உங்களோட காவிரி சேர்த்து வைக்கிறதா எனக்கு இனிமேல் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக தான் நாங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் கொடைக்கானல்லேருந்து எங்கெங்கேயோ வந்து தங்கியிருந்து கடைசியில் இங்கே வந்திருக்கீங்க, இது போல் வந்துட்டு மறுபடியும் வீடுக்கு இது மாதிரி போயிட்டா மறுபடியும் நான் எங்கேயும் தேட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொண்ணும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா பற்றியே கேட்பா, ஏதாவது சொல்லி நானும் சமாளிப்பேன். ஆனால் அவள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, அவள் நம்ம காவேரி மாதிரியே. அதனால் திரும்ப திரும்ப வந்துட்டு ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்ம வாயிலேருந்து உண்மையை வர வைக்க தான் பார்ப்பா. அப்பேற்பட்ட பொண்ணு அவளெல்லாம் நான் பிரிஞ்சு வாழ்கிற ஒரு பக்கம், பொண்ணு அம்மாவுடைய பாசமே இல்லாமல் வாழ்ந்துட்டா. இது அத்தனைக்கும் எங்கள் தாத்தா பாட்டி தான் காரணம்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுங்க மாப்பிள்ள, நடந்து முடிஞ்சதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், இனிமேலாவது சந்தோஷமாக நீங்கள் வாழணும்ல, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நான் அவங்ககிட்ட பேசி சீக்கிரமாக கொண்டு வரேன். ஆனால் உங்களை நான் இப்படி திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேத்தியை நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு காலையில் நான் ஸ்கூல் பக்கமாக அப்படியே காவேரியோடு நான் பேசிட்டு நான் வரேன். அங்கே வரப்போ அப்படியே நீங்கள் பாப்பா கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் அப்படியே தூரமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஆண்டி அப்படி சொல்கிறீங்க, நான் அவளை நேர்லேயே கூட்டிகிட்டு வரனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு காவேரிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெண்ணிலாவும் சரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கப்புறம் வந்துட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க, விஜய் நீ எவ்வளோ தூரம் வந்து மனசில் கஷ்டமாக இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான், உன்னை தேத்துறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கோம். அதே சமயத்தில் பொண்ணு வந்துட்டு அம்மா பற்றி கேட்குறான்னா நீ ரொம்ப சங்கடப்பட்டுருந்திருப்பில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விடு வெண்ணிலா, ஏதோ இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் இப்போ மறுபடியும் வந்துட்டு எனக்கு வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் தாத்தா இப்படி பண்ணியிருந்துருக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விடு விஜய், அதுவே ஏன் பேசிகிட்டு இருக்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படியாவது வந்துட்டு நான் காவேரி அழைச்சிட்டு வரப்போ நான் என்னுடைய காவேரி நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் வந்துட்டு நீ திரும்ப திரும்ப இதே பற்றி பேசிட்டு இருக்காத. அவங்க ஆன்ட்டி சொன்னதை நீ கேட்டே இல்லை, கொஞ்ச நாள் டைம் கொடுக்க சொல்கிறாங்க, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இல்லை, ஒரு மாதம் தான் டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்க மட்டும் அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் இதை பற்றி எதுவும் சொல்லாத, உங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருமே இருக்காங்கன்னு சொன்னேன், இதை பற்றி எதாவது சொன்னால் காவேரி மறுபடியும் உயிரோடு வந்துட்டாளான்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது நினச்சி ஏதாவது பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் உன் மேலே பாசமாக தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு காவேரியோட நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதனால் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போகிறப்ப ஏன் விஜய் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வந்து தாத்தா கேட்குறாரு. இல்லை, நான் ஃப்ரெண்டு பார்த்தேன், யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வெண்ணிலா அப்படின்னு சொல்லி, வெண்ணிலாவா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணு உன்னை விரும்பினா இல்லை, அதான் அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாங்கிற மாதிரி. தாத்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களாங்க தாத்தா, காவேரியை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு யாரு கூட நான் சேர்ந்து வாழ போகிறதில்ல, சேர்ந்து வாழ மாட்டேன், போது இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கோவமாக போயிடுறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே சொல்கிறாரு அன்பரசு, ஏங்க மாமா திடீர்னு அவகிட்ட போய் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, காவேரி வேறு நீங்கள் பார்த்தேன்னு வேறு சொல்கிறீங்கல்ல, திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வரமாட்டா, எப்படி பேசணுமோ பேசி அவங்கள நான் வந்துட்டு வேறு ஊருக்கு நான் போக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்,